இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய காயங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் காயங்களினால் அவர் நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் அறிந்து கொண்டால்தான் அதை நாம் அனுபவிக்க முடியும். அவருடைய இரத்த வேர்வையினால் வந்த காயங்கள், அவருடைய சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டதினால் உண்டான காயங்கள், வாரினால் அடித்ததினால் அவர் மார்பில் ஏற்பட்ட காயங்கள், எதிரிகளினுடைய நிந்தையான அவமானமான வார்த்தைகளினால் அவருடைய இருதயத்தில் ஏற்பட்ட காயங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அதன் மூலமாக அவர் நமக்கு சாபத்திலிருந்து விடுதலையும் பாவத்திலிருந்து விடுதலையும் சமாதானத்தையும் அவர் பெற்று தருகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய கரங்களில் ஆணிகளினால் உண்டான காயங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். சங்கீதம் 22:16 நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். சங்கீதம் 22 சங்கீதத்திலே தாவீது இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகளை தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லி வைத்திருக்கிறார். அவருடைய கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். அவருடைய ஆணிகளினால் உண்டான காயம், அந்த காயத்திலிருந்து வரக்கூடிய இரத்தம் நம்மை எப்படி தேற்றுகிறது, என்ன ஆசீர்வாதங்களை தருகிறது, ஏன் அவருடைய கைகளில் காயம் உண்டானது என்பதை குறித்து நாம் தியானிப்போம். யோவான் 20:25 அந்த தோமாவுக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை காட்டி சொல்கிறார். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகும் சீஷர்களையும் தோமாவையும் சந்திக்கும் பொழுது அவர் கையில் ஆணிகளினால் உண்டான காயத்தை காண்பித்து தன்னை விசுவாசிக்கும்படி அவிசுவாசியாயிராதே என்று நாம் காண்பித்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த கரங்கள் அவர் உலகத்திலே இருந்த பொழுது, அவர் ஊழியம் செய்த காலத்தில் அநேகருக்கு சுகத்தை கொடுத்த கரங்கள். குஷ்டரோகியான மனுஷர் அவரை கண்டு, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று வேண்டிக் கொண்ட பொழுது அவர்களை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று வியாதியஸ்தர்களை சுகமாக்கின அந்த இயேசுவினுடைய கரம். இயேசுவினுடைய கரம் அந்த அவருடைய ஜனங்கள் பசியாய் இருந்த பொழுது 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து ஆசீர்வதித்து 5000 பேருக்கு கொடுத்து ஆசீர்வதித்த அந்த அன்பின் கரம். போராட்டங்களின் மத்தியில், அதாவது ஆபத்திலே நாம் இருக்கும் பொழுது நம்மை ஆபத்திலிருந்து தூக்கிவிட்ட அந்த இயேசுவினுடைய கரம். இயேசுவினுடைய சீஷர்கள் படகிலே மீன்பிடிக்க சென்று கொண்டிருக்கும்போது எதிர்காற்றினால் அலைப்பட்டு அவர்கள் தவித்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த கடலின் மேல் நடந்து செல்கிறார். அப்பொழுது பேதுரு அவரை பார்த்து, ஆண்டவரே நானும் இந்த ஜலத்தின் மேல் நடக்கும்படியாய் செய்யும் என்று சொன்ன பொழுது வா என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த பேதுரு அந்த எதிர்காற்றினால் வரக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்த்த பொழுது கலங்கி, ஆண்டவரே நான் மடிந்து போகிறேனே என்று அந்த ஆபத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் கையை நீட்டி அந்த பேதுருவை தூக்கி விடுகிறார். பிரியமானவர்களே, வியாதியஸ்தர்களை சுகமாக்கின அந்த அன்பின் கரம், நம்மை போஷித்த அந்த அன்பின் கரம், ஆபத்திலே நம்மை தூக்கி விடுகிற அந்த அன்பின் கரம், சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆசீர்வதித்து அணைத்து கொண்ட அந்த அன்பின் கரத்திலே ஆணிகள் பாய்க்கப்படுகிறது. இந்த சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, அந்த ஆணி பாய்ந்த கரம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது அந்த யூதாவினுடைய பாவம், நாம் செய்யக்கூடிய பாவம், அதாவது நாம் சிந்தையினாலும் நம்முடைய செயல்களினாலும் செய்யக்கூடிய பாவங்கள் நம்முடைய மனசாட்சியில் மட்டும் பதிந்திராமல் தேவனுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்திலும் பதிந்திருக்கிறது என்பதாக அந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். யூதாவினுடைய பாவம் இரும்பெழுத்த ஆணியினாலும் வைரத்தின் உனியினாலும் எழுதப்பட்டு அவருடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். நமக்கு எதிராளியான சாத்தான் எப்பொழுதும் நம்முடைய மீறுதல்களையும் நம்முடைய பாவங்களையும் குறித்து தேவனிடத்தில் குற்றம் சாட்டுகிறவனாகவே காணப்படுகிறான் என்று நாம்
நாம் பார்க்கிறோம். அந்த பாவங்களை இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவையிலே அவருடைய கரங்களிலே அடித்த ஆணிகளினால் நமக்கு அதிலிருந்து வெற்றியை தந்தார். கொலோசேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இல்லாதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, அந்த ஆணி அடித்தது நிமித்தம் நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் தொலைத்தார். அதே போல் பிசாசினால் வரக்கூடிய அந்த அந்தகார திட்டங்களை வல்லமைகளை தேவன் நமக்கு எதிராக எடுத்து போட்டார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மாத்திரம் அல்ல, நம்முடைய பாவங்களை நமக்கு விரோதமாக எழும்புகிற அந்த சத்துனுடைய குற்றச்சாட்டுகளை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆணி அடித்தது நிமித்தம் அந்த காயங்களினால் நம்மை விடுவிக்கிறார். அந்தகார வல்லமையிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கிறார். இதே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது அந்த பேதுரு மற்றும் சீஷர்கள் இருக்கிற இடத்திலே போய் அவர்களுக்காக மீன் பொரித்து அவர்களுக்கு போஷிக்கிறார். மீண்டும் அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அதே ஆணி பாய்ந்த அந்த கரங்களை வைத்து அந்த சீஷர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய கரம் அவர் ஊழியம் பண்ணும்போதும் சரி, அவர் ஆணிகளால் காயப்பட்ட கரம் நம்முடைய பாவங்களை நம்மத்தில் இராதபடியும் சத்துனுடைய கிரியைகளை நம்மை மேற்கொள்ளாதபடியும் நம்மை விடுவிக்கிறது. இன்னும் ஒரு வசனம் பார்க்கும் பொழுது ஏசாயா 49:16, இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாம். பிரியமானவர்களே, நாம் அவருடைய உள்ளங்கையிலே நாம் வரையப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரையும் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். அந்த ஆணைகளினால் உண்டான அந்த காயங்களில் வரக்கூடிய இரத்தம் நம்முடைய நம்மை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த சாத்தானுடைய வல்லமையில் இருந்தும் அதனுடைய அதிகாரத்தில் இருந்தும் நம்மை விடுவிக்கிறது. அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தரும்படியாக நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள இயேசப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா, நீர் எங்களுக்காக சிலுவையிலே பட்ட காயங்களை குறித்து, எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் அக்கிரமங்களின் நிமித்தம் நீர் பட்ட காயங்களை குறித்து, நீர் எங்களுக்காக சம்பாதித்த சமாதானத்தையும் ரட்சிப்பையும் குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாய் நீர் கிருபை தந்தீங்களேப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் நீர் எங்களுக்கு விட்டு வைத்த அந்த சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் உம்முடைய கைகளில் உண்டான காயங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம் அப்பா. எங்களை அணைக்கிற கைகள், எங்களை ஆசீர்வதிக்கிற கரங்கள் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய மீறுதல்களை ஆண்டவரே சிலுவையில் ஆணி அடித்து வெளியரங்கமாக்கின கரங்கள் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசின் வல்லமை எங்களை மேற்கொள்ளாதபடி எங்களை காத்து கொள்ளுகிற கரம், அதற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதை தியானிக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் பாவங்களை மன்னித்த சத்துனுடைய கிரியைகளில் இருந்து நீர் விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.